ஹாய் ஹலோ. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்ம மெப்சியில் பஸ் ஏறத்துக்காக போயிட்டுருக்கோம். வழி தெரியாமல் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் போயிட்டு எப்படி இடம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? போயிட்டு நான் சொல்கிறேன் எங்கே போயிடுது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மாற்றிட்டாங்க, கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. இந்த ஏறி அப்படி இறங்கணும். பார்ப்போம். இப்போ நான் எங்கே பஸ் ஏற போகிறேன்னா தாம்பரம் சானிட்டோரியம் பக்கத்தில் இருக்க மெப்சி பஸ் ஸ்டாப்புக்கு தாங்க வந்திருக்கேன். இது வரைக்கும் நாங்கள் வந்தது கிடையாது, எப்படி வரணும்னு தெரியாது. ட்ரெயினில் அதுக்கப்புறம் இங்கே மாறி வந்தேன். ஓகேங்களா? போனோடனே கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு பஸ்ஸும் கிடச்சிட்டு போய் உள்ளார போன உடனே எங்கள் ஆஃபீஸில் கேட்டால் அங்கே முன்னாடியில் இருக்கும் பாருங்கன்னாங்க. அதிலே டிக்கெட்டு இருக்குது, அன்ரிசர்வ்க்கு இருக்குது அப்படின்னாங்க. உடனே பஸ்ஸில் ஏறிட்டேங்க. பஸ்ஸில் ஏறி கடைசி சீட்டுக்கும் முன்னாடியில் கரெக்டாக ஜன்னலுக்கு ஈத்தாப்பில் கதவு, இந்த கடைசி கதவுக்கு ஈத்தாப்பில் ஏறி சென்ட்ரு சீட்டு உட்காந்துட்டேன். உடனே பஸ்ஸு கிடச்சதுனால பஸ் ஸ்டாண்டோ எதுவுமே அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கலைங்க. அதுக்கப்புறமா நேராக கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு போச்சு. அதாவது புதுசாக கட்டியிருக்க கலைஞர் நூற்றாண்டு இது. அங்கே போயிட்டு ரொம்ப நேரம் சுற்றுதுங்க பஸ்ஸு. எங்கே போகுது, எதுக்கு வந்ததுன்னே கொஞ்சம் தெரியல. நான் கிளம்புனது 6:30 மணிக்கே அங்கே தாம்பரத்துலேருந்து எடுத்துட்டாங்க. 6:45 இருக்கும். 6 மணி பஸ்ஸு, கொஞ்சம் 6:45ன்னாங்க. 6 மணி பஸ்ஸு இப்போ எடுக்க போகிறோன்ட்டு 6:45 ஆயிடுச்சு. அதாவது நான் கிளம்பி வந்தது வெள்ளிக்கிழமை சாயங்காலமே கிளம்பிட்டேங்க. நிறைய பேருக்கு அதுக்கு வெள்ளிக்கிழமைக்கு மேலே நிறைய பஸ்ஸு ஏதோ கிடைக்கல, ரொம்ப கூட்டமாக இருக்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் எப்படி வந்தீங்க? சென்னையிலேருந்து யாராவது வரவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வெள்ளிக்கிழமை நைட்டு எப்படி இருந்ததுங்கிறதையும் சொல்லுங்கள். நான் கமெண்ட் செக்ஷனில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இல்லை இந்தமாரி டக்குன்னு ஏறி வந்துட்டிங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் டைம் நான் லாக் மாரி இப்போ எடுக்கிறதுனால கொஞ்சம் மேலே கீழே அதுமாரி தான் காமிச்சிருக்கேன். எனக்கே இப்போ தான் வீடியோ பார்க்கும்போது தெரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவை. நான் வீட்டுக்கே வந்துட்டேங்க. அடுத்தடுத்து பஸ்ஸு கிடச்சதுனால நான் வீடியோ எடுக்கவே எனக்கு டைம் இல்லை. அவதான் பொடி பொடி அவதான் பொடி 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 அவளை உங்களுக்கு தான் வருதான், உங்களை அழைச்சிட்டு போ. உங்களுக்கு தான் வருதான். நீ ரொட்டி தின்னா அதுக்கு போடு, காசு தின்னா அது கூட்டு ஒன்றுடே இருக்கு. தொட்டு பார்க்குதுன்னா பயமே இல்லாமல் பயப்படாமல் இருக்கான் பாவி. விசாகனி மாரி நல்லா தேவா என்ன பயப்பான், விசாகம் பயப்படுவான். பாப்பா நல்லா சொல்லுங்க. வாக்கா அக்கா வணக்கம். எல்லா ரொட்டி பிள்ளைங்க பார்த்துக்கிட்டீங்க.
இந்த கருப்பு கலர் இருக்க நாய் வந்து இந்த நாய் கூட முன்னாடி பிறந்தது. இது முதல் ட்ரிப்பு அது முதல் செட்டில் போட்ட குட்டி. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அதில் இருந்தது. இப்போ இந்த செட்டில் வந்து இந்த குட்டியெல்லாம் இருக்குது. அவங்க அம்மா இல்லாத டயத்தில் கூட வந்து இந்த நாய்க்குட்டி சத்துச்சுன்னா இந்த கருப்பு நாய் எங்கே இருந்தாலும் ஓடியாந்து பார்க்குதுங்க என்னான்ட்டு. ஆனால் குட்டி பக்கத்தில் ரொம்ப போக மாட்டாங்க, சவுண்ட் வந்தால் என்னான்னு போய் பார்க்குதுங்க. அந்தளவுக்கு அதுக்குள்ளே கேரிங்காக இருக்குங்க. 2 அதுக்கப்புறம் இதுக்கு அவன் கேட் வழியாக வெளியே பூந்து ஓடிடுதுங்கிறதுனால இடத்த ஷிஃப்ட் பண்ணிட்டோம். கொல்லை பக்கம் கொண்டு போய் விட்டுட்டோம். இடம் கொஞ்சம் இருக்கிறதுனால பின்பக்கம் கொண்டு போய் விட்டோம். இல்லை இடம் சுற்றிக்கிட்டு இருக்கட்டும்ன்ட்டு. அதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஒரு ஷாக் நியூஸ். இப்போ இந்த மலையில் வந்து எல்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலை பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும்.